நன்றிண்ணே. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களாம் வரல. இருந்தாலும் நான் சொல்லிட்டு இது வரேன்னு. அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தோம்னா தவறாகிடும். நிறைய வேலை இருக்குது மெட்ராஸில் சொன்னால் யாருக்கும் தெரியும் போது இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெட்டு விலகிட்டேன். ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா. என்னை உபசரித்தவர் இந்த கல்லூரியில் வருவார். அவர் விஜயன் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. ஏன்னா அந்த சாய்பாபா கோயில் வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோயிலை கட்டணும்னு. இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட சொல்ல இவர் இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுன்னும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல், ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காருன்னு போது அவர் விஜய் ஆகட்டும், அவங்க அப்பாவாகட்டும், அவங்க மனைவியாகட்டும் எல்லாரையுமே நான் மிகவும் ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது வி டிட்ன்ட் பிளான் இட் அவுட். திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி. சரி, இப்போ இந்த நாட்டுப்புற கலைஞர்களை எப்படி அழிஞ்சிட்டு வர செயலாக சார்? எல்லாமே அப்படி தான் சார். எல்லாமே அப்படி தான். லேண்ட் இருக்குல்ல, முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது? லெமூரியா கான்டினென்ட்ன்றது பெருசு, அது காணாம். இப்போ அது மூலமாக உள்ளே வந்துடுச்சு. இப்போ மகாபலிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இப்போ தனுஷ்கோடி இருக்குதே, இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேடை விட்டு ஒவ்வொன்றும் இன்கமிங் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது. ஏன்னா அது ஒரு அவங்க நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல. எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்களும் ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னங்க தெய்வ சக்தின்னா எல்லாமே சாமிங்களாம் கேட்டுறாதீங்க, அப்படி அல்ல. நிச்சயமாக அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் உள்ளவனும் அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இது கரெக்டாக வரும். மழை செழிப்பாக இருக்கும் நாடு. அதனால் இந்த நாடக கலைஞர்களை யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல், இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னொன்னா சினிமாக்காரன் அந்த கிரேவ் இருக்குல்ல, அந்த கிரேவ் அவங்களுக்கு இருக்கணும். நான்லாம் உண்மையில் இப்போ விரும்பித்தணும். ஏன்னா இவங்க நாடக கலைன்னு சொன்ன உடனே நான் விரும்பி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே. அதனால் ஐ லைக் த பிளேஸ். அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மெட்ராஸில் இல்லையேன்னு ஒருத்தர். சென்னையில் இருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை நீங்கள் பத்திரிகைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஒரு நாடக கலைஞர்களை பெருசு பண்ணுங்க போதும். அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி
இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன் என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு நாடக கலைஞர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க இல்லையா? ஏதோ ஒன்று நாடக கலைஞர்கள் இன்னைக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களுடைய ஊதியத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே தப்பு எடுத்துக்கிறீங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். இப்போ வந்து 5000 ரூபா ஆக்கணும்னு சொல்லி சொன்னார் மேடையில். அதெல்லாம் நிச்சயமாக அந்த 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா, அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, 3000 ரூபான்றது 5000 ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. அதைத்தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, வில்லனாக நடிக்கும்போது பெண்ணை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் வச்சு இது பண்ணுறோம். ஆனால் வந்து கதாநாயகன் அதே வேலை தான் பண்ணுறாரு. இப்படித்தான் தமிழ் சினிமா இத்தனை வருஷமாக போயிட்டு இந்த மாற்றி வழி ஏதாவது மாற்றி தருது. மாற்ற வழின்னு மாற்றிக்குவோம். வில்லன் வந்து ஹீரோ ஆகிட்டும், ஹீரோ வந்து வில்லன் ஆகும். அப்படி தான் மாற்ற முடியும். சினிமா எப்படின்னு மாற்றுறது? ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு இந்த கலைஞர்களுக்கான பல்வேறு இதெல்லாம் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா இருக்குங்க. எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது என்னுடைய 40th இயர், 40வது வருஷம் இது. நான் பார்த்ததில் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க, இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க, இந்த கலையில் இருக்கிற இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அதனால் நிச்சயமாக நல்லது பண்ணுங்க. தற்போது தமிழக அரசு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் கேள்வி வந்து மொத்த கேள்வியாக இருக்குது. வெறும் நாடக கலைஞர் வரைக்கும் கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பேர் உதவியாக இருக்கிறார். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. வேற தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு அரசியல். நன்றிங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது திரைத்துறையிலிருந்து ஏற்கனவே அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணாங்க. அதே போல் விஜயகாந்த் வந்து இந்த வரைக்குமே அவருடைய பேர் நல்லா இருக்குது. அந்த வரிசையில் இப்போது நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வருகை எப்படி பார்க்குறீங்க? அவருக்குள்ள வரவேற்பு இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துட்டு ஒரு கேட்ட கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் கேள்வியில் இது உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அடக்கமாகுமா? இல்லை, அதோட சேர்த்து சொல்லுங்கள். அவரை சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மூத்த நடிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவருடைய இல்லை நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்தது இந்த நாடகக்கலை இவங்க நடத்துகிறாங்களா அதுக்காக தான் நினச்சேன். பட் இனி அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்க வசதி இருக்குது பண்ணுறாங்க. நான் போய் இருந்து பேசுகிறது இல்லை. ஐ கேனாட் கிவ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறது, இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே, இதெல்லாம் யோசிக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும். தட் இஸ் ஆல். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். கலை வளர வேண்டும், கலைஞர்கள் வாழ வேண்டும். இதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம். இந்த சங்கத்தில் தமிழகம் முழுக்க 28,000 கலைஞர்கள் உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு வழங்குகின்ற நலத்திட்ட உதவிகளையும் மத்திய அரசு வழங்குகின்ற நலத்திட்ட உதவிகளையும் பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவில் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, தற்போது தமிழக அரசின் சார்பாக கலைஞர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை 5000 வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கையாக கற்றுக்கொள்கிறோம். அதே போல் வயது முதிர்ந்த கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் 58 வயதுக்கு ஆன பிறகுதான் ஓய்வூதியம் வழங்கணும்னு தீர்மானம் இருக்கு. பெண் கலைஞர்கள் 58 வயசு வரைக்கும் அவங்களால தொழில் செய்ய முடியுமான்னு தெரியாது. அவர்களுக்கு 50 வயதிலேயே ஓய்வூதியம் வழங்க வேண்டும். ஆண் கலைஞர்களுக்கு 55 வயதிலேயே ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் தீர்மானம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் பல கலைஞர்கள் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டபடி வெளியில ராஜா வேஷம் போட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள 1000 குறைகள் இருக்கும். வீடு வசதி இல்லாமல் எத்தனையோ கலைஞர்கள் இன்று கூட நடுத்தரில் வாடகை வீட்டில் வசதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தமிழக அரசு கண்காணித்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் இலவச வீடும் வழங்கி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், கல்லூரி தாளர்கள், நிறுவனர்
தலைவர் ஆகியோருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கத்தின் கோவை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.